பேப்பர் ப்ரெசன்டேஷன் சீரீஸில் இது 3வது வீடியோ. ஆல்ரெடி தமிழ் அண்ட் இங்கிலீஷ்க்கு வீடியோ பண்ணியாச்சு. அதோட தொடர்ச்சியாக இந்த வீடியோவில் மேக்ஸ் எக்ஸாம் பேப்பருக்கு எப்படி ப்ரெசன்டேஷன் பண்ணலாம்னு தான் சொல்ல போகிறேன். ப்ரெசன்டேஷன் மட்டும் முக்கியம் கிடையாது, கண்டென்ட் வைஸும் உங்கள் பேப்பர் வெயிட்டாக இருக்கணும். அப்போ தான் மார்க்ஸும் நல்லா எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். லைட்டாக கோல்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த ஒரு 5 மினிட்ஸ் வீடியோவில் ரொம்ப முக்கியமான டாபிக்ஸ்லாம் கவர் பண்ண போகிறேன். அது கூடவே சில டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸும் சொல்ல போகிறேன். உங்கள் எக்ஸாம்ஸில் எதாவது ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாரை விடவும் உங்கள் எக்ஸாம் பேப்பர் கொஞ்சம் தனியாக தெரியும். அதுக்கு முன்னாடி எக்ஸாம்ஸ் பக்கமாக வந்துருச்சுன்னு இந்த வீடியோ நிறைய பேர் பார்த்துட்டு இருப்பீங்க. நம்மளோட சேனலில் நிறைய ஹேண்ட் ரைட்டிங் இம்ப்ரூவ்மெண்ட் அண்ட் பேப்பர் ப்ரெசன்டேஷன் வீடியோஸ் இருக்குது. நான் பப்ளிக் எக்ஸாம் ஃபேஸ் பண்ணி 4 இயர்ஸ் ஆச்சு. இருந்தாலும் உங்கள் கூட இப்படி உட்காந்து எக்ஸாம் எழுதுறேன். இந்த முயற்சியை பாராட்டி சப்ஸ்கிரைப் செய்யலாமே. சரி, மேக்ஸ் பேப்பர் ப்ரெசன்டேஷனுக்குள்ளே இப்போ வருவோமா? ஃபர்ஸ்ட் விஷயம், உங்கள் மேக்ஸ் எக்ஸாமை எப்படி அணுக போகிறீங்க. உங்களுக்குன்னு ஒரு அப்ரோச் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு எந்தெந்த கொஷின்லாம் அட்டன் பண்ண போகிறீங்க, அடுத்தடுத்து எப்படி மூவ் ஆன் பண்ண போகிறீங்கன்னு முன்னாடியே டிசைட் பண்ணிக்கோங்க. நான் என்னோட எக்ஸாம்ஸில் கொஷின்ஸை எப்படி அப்ரோச் பண்ணேன்னு ஒரு ஃபார்மேட் சொல்கிறேன், அதை பாருங்கள். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே ஜாமெட்ரி அண்ட் கிராஃப் முடிச்சிருவேன். சில பேர் இதில் ஃபாலோ பண்ணிட்டு இருப்பீங்கன்னு தெரியும். தெரியாதவங்களுக்கு இதோட அட்வான்டேஜ் என்னன்னு சொல்லிடுறேன். ஸோ 10+10 டோட்டலாக 20 மார்க்ஸ் இதிலேயே ஸ்கோர் பண்ணிடலாம். ஜாமெட்ரி அண்ட் கிராஃப் எப்படியும் செம்மையாக ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பீங்க. ஸ்டார்டிங்லேயே அது ரெண்டையும் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா சரியான கான்ஃபிடன்ஸ் லெவலோட பிக் கொஷின்ஸ்க்கு போவீங்க. செக்ஷன் மாற்றி இப்படி எழுதலாமான்னு கேட்டிங்கன்னா, ஏன் எழுதலாமே. செக்ஷன் அண்ட் கொஷின் நம்பர் மட்டும் கரெக்டாக போட்டுருங்க. மேக்ஸ் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் பிரச்சனை இல்லை. அடுத்தது 5 மார்க்ஸ் 2 மார்க்ஸ் 1 மார்க்ஸ்னு அட்டன் பண்ணுங்கள். நான் எப்பயுமே 1 மார்க்ஸ் லாஸ்ட்டாக தான் அட்டன் பண்ணுவேன். ஜாமெட்ரி அண்ட் கிராஃபை ஃபஸ்ட்டாக முடிச்சிருங்க. மற்றது எல்லாமே உங்களோட சாய்ஸ் தான். 11th and 12th பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஜாமெட்ரி அண்ட் கிராஃப் இருக்காதுன்னு நினைக்கிறேன். அதுக்கு பதிலாக பிக் கொஷின்ஸ்லேருந்து உங்களோட பிள்ளையார் சொல்லியே போடலாம். ரெண்டாவது, பிக் கொஷின்ஸ் எப்படி ப்ரெசென்ட் பண்ணலாம்னு சொல்கிறேன். நம்ம சேனல்லையே மேக்ஸ் பேப்பர் ப்ரெசன்டேஷனுக்குன்னு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். ஆல்மோஸ்ட் 5 lakh+ வியூஸ் போயிருக்கு. அதில் மிஸ் பண்ண சில விஷயங்களை இந்த வீடியோவில் சொல்கிறேன். பிக் கொஷின் பொறுத்த வரைக்கும் மார்க்ஸ் எப்பயுமே ஸ்ப்ளிட் அப் பண்ணி தான் போடுவாங்க. அதாவது கிவனுக்கு 1 மார்க், ஃபார்முலாக்கு 1 மார்க், அந்த மாதிரி. அதை அச்சீவ் பண்ணுறதுக்கு நான் ஒரு ஃபார்மேட் சொல்லியிருந்தேன். இதுதான் அந்த ஃபார்மேட். given, to find, formula required, calculation and result. 10th கீழே இந்த வீடியோவை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் தாராளமாக இந்த ஃபார்மேட்டை யூஸ் பண்ணி கொஷின்ஸ் சால்வ் பண்ணலாம். டைம் பத்தாதுன்னு நினைக்கிறேன். 10th 11th 12th நீங்கள் இதை அட்டன் பண்ண வேண்டாம். given, calculation and result இருந்தால் போதும். அடுத்தது, உங்கள் கிராஃப் நீட்டாக தெரியறதுக்கு ஒரு குட்டி டிப்ஸ் சொல்கிறேன். கிராஃப் கொஷினில் டயக்ராமுக்கு முக்கியமாக நம்ம பென்சில் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ நார்மல் பென்சில் யூஸ் பண்ணாமல் டிப் பென்சில்ஸ் யூஸ் பண்ணுங்கள். லைன்ஸ் அண்ட் பாயிண்ட்ஸ் அக்யூரேட்டாக ட்ரா பண்ணலாம். முக்கியமாக பாயிண்ட்ஸ் மார்க் பண்ண சிம்பிளாக இப்படி பாயிண்ட் வைக்காமல் அது மேலேயே இப்படி சர்க்கிள் பண்ணுங்கள். உங்கள் கிராஃப் நீட்டாக தெரியும். அடுத்த விஷயம், ரொம்ப சென்சிட்டிவான விஷயம், உங்கள் பேப்பர் ப்ரெசன்டேஷனை தீர்மானிக்க போகிற விஷயம் ஸ்பேசிங், அதாவது இடைவெளி. ரூல்டு ஷீட்லேயே ஒரு லைன் விட்டு எழுதுனா எப்படி எழுதுவோமோ அப்படி எழுதுங்க. கொஷினை பெருசாக காட்டுறேன்ற பேரில் அறிவாளிங்க சில பேர் நிறைய ஸ்பேஸ் விட்டு எழுதுவாங்க. கொடுத்துருக்க எல்லா பேஜையும் ஃபில் பண்ணுவேன். எக்கோ ஃப்ரெண்ட்லியாலாம் திங்க் பண்ணாதீங்க. ஒரு குட்டி அட்வைஸ், அன்ரூல்டு பேப்பரில் எப்படி ஸ்ட்ரெயிட்டாக எழுதுறதுன்னு டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வீடியோ ஷார்ட்ஸில் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ வேணும்னு நினைக்கிறவங்க அதையும் போய் பார்த்துருங்க. அடுத்த டிப்போ ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டிப்பு. அது என்னன்னா, உங்கள் ஃபைனல் ஆன்சரை ஹைலைட் பண்ணுறது. எப்போவுமே திருத்துறவங்கள உங்கள் ஆன்சரை தேட வைக்காதீங்க. கொஷின் முடிச்சிட்ட பிறகு நீங்களாவே அண்டர்லைன் பண்ணியோ இல்லை பாக்ஸ் போட்டோ உங்கள் ஃபைனல் ஆன்சரை ஹைலைட் பண்ணி காமிங்க. மேக்ஸ் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் அது ஒரு நல்ல அப்ரோச். வீடியோவோட கடைசி டிப் என்னன்னா, டைம் மேனேஜ்மெண்ட். மற்ற எக்ஸாம்ஸ் கம்பேர் பண்ணுறப்போ மேக்ஸ் எக்ஸாமை டைமுக்கு முடிக்கிறது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டான விஷயம் தான். ஒரு கொஷினுக்கு ஆன்சர் வரலைன்னா மல்டிபிள் டைம்ஸ் அதை அட்டன் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ணிடுவோம். அந்த மாதிரி டைமில் ஃப்ரஸ்ட்ரேட் ஆகாமல் 1 or 2 பேஜஸ் அந்த கொஷினுக்கு விட்டுட்டு அடுத்து ட்ரை பண்ணுங்கள். மேபி லாஸ்ட்டாக ட்ரை பண்ணுறப்ப கூட ஆன்சர் வரலாம். நான் சொன்ன டிப்ஸ் எல்லாமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்களோட லைக் கொடுங்க. இந்த வீடியோ நிறைய பேர் போய் ரீச் ஆகட்டும். அண்ட் மற்ற சப்ஜெக்ட்ஸ்க்கும் இதே மாதிரி வீடியோஸ் பண்ணுறேன். ஸோ நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.